அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் வகுப்பு 8 சொற்பூங்கால இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்கள் நாம பார்க்கலாம். கல்லின் தேய்மானம் போல சொல்லுக்கும் டேஸ் உண்டு தேய்மானம் உண்டு. கல் தோன்றிய காலம், உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம், இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் டேஸ் இயற்கை, சொல்லும் தேய்தல் இயற்கை. தமிழில் சொல் என்பதற்கு டேஸ் என்பது பொருள், நெல் என்பது பொருள். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்பது டேஸ் கூற்று, தொல்காப்பியர் கூற்று. மொழி என்பதற்கு சொல் என்பதும் பொருள். மொழியை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? அவையாவை 3 வகையாக பிரிக்கலாம். அவை ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்களுடைய மொழி. டேஸ் 7 ஓரெழுத்து ஒரு மொழி, நெட்டெழுத்துகள் 7 ஓரெழுத்து ஒரு மொழி. நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்பவர் யாரு? தொல்காப்பியர். குற்றெழுத்து 5ம் மொழி நிறைவு இலவே என்றவர் தொல்காப்பியர். உயிர்மெய் நெட்டெழுத்துக்கள் 126. டேஸ் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றவர் நன்னூலார். 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றவர் நன்னூலார். 40 நெடில்கள் மற்றும் நோ து ஆகிய 2 குறில்களும் சேர்த்து மொத்தம் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42. அவை என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். உயிரெழுத்து மகர வரிசை தகர வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, எகர வரிசை. குறிலெழுத்து நோ து மட்டும்தான். எகர வரிசையில் யா மட்டும்தான். நோ து என்னும் உயிர்மை எழுத்துகளும் பொருளுடைய ஓரெழுத்து மொழி என்றவர் நன்னூலார். யா அப்படின்னா வினா என்பதன் பொருள். ஆமா அப்படின்னா காட்டுப்பசு, மா அப்படின்னா மாநாடு. பல குறு நிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை டேஸ் என்கிறோம், மாநிலம் என்கிறோம். உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட டேஸ் என்கிறோம், மாஞாலம் என்கிறோம். மாநிறம் என டேஸ் நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு, மாந்தளிர் நிறத்தே. மா அப்படின்னா விலங்கு. மா என்னும் சொல் அரிமா, கரிமா, பரிமா, நரிமா, வரிமா என்றெல்லாம் விலங்கின பெயராகி நிற்கிறது. ஈ என்னும் பொதுப்பெயர் ஓயாது ஒலி செய்யும் ஒலிக்குறிப்பை காட்டி நிற்கிறது. ஈ என்னும் பொதுப்பெயர் மாட்டு ஈ, தேன் ஈ என பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது. ஈ என்பது ஈக்க என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படை. அதுக்கப்புறம் டேஸ் தரும் பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். டேஸ் பட்டியலில் நன்னூலார் தரும் பட்டியலில் உள்ளவை பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும். கால வெள்ளத்தில் கரைந்து போன ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னன்னு பார்க்கலாம். ஆனா ஆண், தேனா பேய், மா அப்படின்னா மான், கோ கோட், தே தேன். இதெல்லாம் காலப்போக்கில் மறைந்து போன ஓரெழுத்து ஒரு மொழிகள். ஏய் அப்படின்னா கூடு, பொருந்து, சேர் அப்படிங்கிறது பொருள். ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றி விட்டு. இப்போ ஏ அப்படின்னா என்ன பொருள்? ஏ. இப்போ ஏ அல்லது ஏ அப்படின்னா அம்பை ஏவு அப்படின்னு அர்த்தம். ஏவுதல் என்பது அம்பு விடுதல் என்பது பொருள். அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் ஏவலன். அம்பு விடும் கலைக்கு பேர் என்ன? ஏகலை. இப்போ அம்பு விடும் கலையில் வல்லவன் ஏகலைவன். ஏவு அப்படின்னா என்ன பொருள்? ஏ ஏ ஏ அல்லது ஏ. இங்க ஏ வரும். ஏ குறில் இல்ல, ஏய். ஏவுகின்ற அம்பை போல கூர் முல்லை உடைய முள்ளம் பன்றியின் பழம் பெயர் எய்ப்பன்றி. அம்பை எய்பவர் எயினர் மற்றும் எயினியர். அதுக்கப்புறம் சங்க புலவர்களுள் எயினர் மற்றும் எயினியர் என இருவரும் உள்ளனர். தமிழில் ஓரெழுத்து ஓர்மொழி சொற்களின் பெருக்கம் நம் மொழியின் பழமை,
உயிரோட்டம், பெருவழக்கு என்பனவற்றை கையில் கனியாக காட்டும். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள் என்னும் நூலில் இருந்து சொற்பூங்காவின் செய்திகள் தொகுத்து தரப்பட்டுள்ளன. இந்த சொற்பூங்காங்கிற பாடம் எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது? தமிழின் தனிப்பெருஞ்சிறப்புகள். சொற்பூங்காவின் ஆசிரியர் யாரு? செந்தமிழ் அந்தணர். யாரு? சொற்பூங்காவின் ஆசிரியர் யாரு? செந்தமிழ் அந்தணர். இப்போ செந்தமிழ் அந்தணர் இயற்பெயர் ஈ. இளங்குமரனார். இவர் ஒரு பள்ளி ஆசிரியர். செந்தமிழ் அந்தணர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம். இப்போ செந்தமிழ் அந்தணர் எழுதிய நூல்கள் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். அதுக்கப்புறம் செந்தமிழ் அந்தணர் தொகுத்த நூல் தேவநாயம். அவர் தொகுத்த நூல் என்னது? தேவநாயம். திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகத்தையும் அமைத்தவர் யாரு? செந்தமிழ் அந்தணர். என்னென்ன செந்தமிழ் அந்தணர் அமைத்தார்? திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகத்தையும் அமைத்தார். திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகத்தையும் செந்தமிழ் அந்தணர் எங்கு அமைத்தார்? திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூர். இப்போ மொத்தம் 46 ஒரு மதிப்பெண் வினாக்கள் இருக்கு. இந்த சொற்பூங்கால் இருக்கிற எல்லாமே நான் தொகுத்து ஒரு மதிப்பெண் வினாக்களா கொடுத்துருக்கேன். படிங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். டிஇடிக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.